பக்ருதின் மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொறுக்கி நான் இது வரைக்கும் எந்த சீசன்லுமே பார்த்ததே நண்பர்களே. யாரை வச்சு கேம் ஆடி யாரால இந்த வீட்டில் இருக்கானோ அவங்கள மட்டும்தான் அட்டாக் பண்ணுவார் இவர். முக்கியமாக இவர் வந்து ஆண்கள்ட்டெலாம் போய் மோத மாட்டார், பெண்கள்கிட்ட தான் போய் மோதுவார். இவர் மோதின ஆளுங்கள்லாம் பார்த்தீங்களா? ஆதிரி கிட்ட மோதி இருக்காரு, திவ்யா கிட்ட மோதி இருக்காரு, பார்வதி கிட்ட மோதி இருக்காரு, சுபிக்ஷா கிட்ட மோதி இருக்காரு, சாண்ட்ரா கிட்ட. இந்த மாதிரி வந்து பெண்கள்கிட்ட மட்டும்தான் இவர் வீரத்தை வந்து காமிப்பாரு. ரொம்ப கேவலமான டேர்ட்டி கேம் ஆடக்கூடிய ஆளில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மக்குருதின் மண்டையன் தான். இவன் வந்து உள்ள அவ்வளோ கேடுகட்ட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் உள்ள. எனக்கு ஏன் அவ்வளோ காண்டாகுதுன்னா, ஏண்டா ஒரு பிசிக்கல் டாஸ்கில் வந்து உனக்கு அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? அங்க விக்ரம் சபரி அட்டாக் பண்றான், சுபி அரோராவை அட்டாக் பண்றாங்க, அந்த சைடு சாண்ட்ரா இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ பேர் இருக்கும்போது உனக்கு பாரு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா? பாரு கிட்ட தான் வந்து நொட்டுவியோ நீன்னு எனக்கு புரியல. எனக்கு நீ நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்காகவே பார்வதி தாண்டா. நீ நீ பாரு இல்லைன்னா வச்சுக்க, பாரு ஒரு கண்டென்ட்ங்கிற பேர்ல உன்னை இது பண்ணலன்னா வச்சுக்க, இந்த வீட்டில் இருந்து நீ என்னைக்கே வெளியேறி போயிருப்ப. அப்படி இருக்கும்பொழுது நீ பார்வதியை மட்டும் போயிட்டு இன்டென்ஷியலா அட்டாக் பண்றான். இவனுக்கு என்ன தெரியுமா மக்களே? ஒண்ணுமே இல்லைங்க. வீக்கெண்டில் பார்வதி வந்து ஏதாச்சும் அட்டாக் பண்ணி பேசிட்டா வந்து வெளியில ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் இருக்கு. இவனுக்கு ஆடியன்ஸுங்கிற பேர்ல எவன் என்ன சொன்னாலும் சம்மந்தம் இல்லாமல் கை தட்டுவானுங்க. அப்போ வந்து பார்வதி வந்து எதாவது அட்டாக் பண்ணி பேசிட்டா வெளியில கை தட்டுவானுங்களா? பார்வதி அட்டாக் பண்ணா வெளியில கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இன்டென்ஷியலா வீக்கெண்டில் வந்து பார்வதி அட்டாக் பண்றான். இப்போ உள்ள பார்வதி நம்ம அட்டாக் பண்ணால் நம்ம வந்து வெளியில் ஓட்டு அதிகமாக வந்துடும், பார்வதி அட்டாக் பண்ணால் நமக்கு வந்து ஃபேம் கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் ஆடுறான். ஆடு, நீ பிரச்சனை இல்லை. இத்தனை நாள் நீ யாரால சர்வை பண்ண? அவளை வச்சே நீ கேம் ஆடுவ, அவளை வச்சே எமோஷனல் கேம் ஆடுவ, அதுக்கப்புறம் வந்து அவளையே வந்து நீ அட்டாக் பண்ணுவேன். இது எவ்வளோ கேவலம் தெரியுமாடா கம்மு. ஆக்சுவலாக இவனோட கேம் பிளே பற்றி நான் சொல்லணும்னா வச்சுக்கலாங்க, ஒன்று எமோஷனல் கேம் ஆடுவான், இல்லைனா ஃபிசிக்கல் கேம் ஆடுவான். இதை தவிர இவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. பார்வதியை உன்னால் அட்டாக் பண்ண முடியும்னா பிசிக்கல் டாஸ்கில் மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த டாஸ்க் அப்படிங்கிறதே வந்து முதல்ல நேத்திக வச்ச டாஸ்க்கு கூட இண்டிவிஜுவலாக அவங்களோட என்டியூரன்ஸை பரிசோதிக்கக்கூடிய ஒரு டாஸ்க்னு சொல்லுவேன். ஏன்னா யாரையும் வந்து அட்டாக் பண்ண முடியாது. அவங்களா நினைச்சாதான் அவங்களோட கடைசி உழைப்பு வரைக்கும் நேத்தி நின்று யார் வின்னர் ஆகலாம், யார் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாஸ்க் நேத்திக்கு. அதான் சுபிக்ஷா ஜெயிச்சாங்கல்ல, இதுலேயும் ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துருக்கான் அந்த மக்குருதீன். இதுக்கு விஜய் டிவி சப்போர்ட். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன். இவன் கையை எடுத்துட்டாங்க, ஆனால் வந்து விஜய் டிவி இவனை சேவ் பண்ணுறதுக்காக, நம்ம சேனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து ஸ்பெஷல் இது கொடுத்து இவனை ரொம்ப நேரம் நிற்க வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நேத்திக்கு டாஸ்க்குங்கிறத விட இண்டிவிஜுவல் அவங்கவுங்களுக்கு ஆடிக்கிற ஒரு டாஸ்க்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வச்சிருக்கீங்களே இந்த டாஸ்கில் உடல் பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த இடத்துல இன்இக்வாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வச்சுக்கலாம், நான் பெண்களை வந்து குறைச்சி மதிப்பிட விரும்பல. உண்மையாவே இயற்கையாவே ஆண்களை விட பெண்கள் உடல் வலிமை அப்படி வந்து குறைவு. அப்படி இருக்கும்போது ஒரு மக்குருதின் மண்டைய வேணும்னு பாரு அட்டாக் பண்ணா நம்ம ஃபேமஸ் ஆகலாம், பாரு அட்டாக் பண்ணா ப்ரோமோவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அந்த பொண்ணை தவிர உனக்கு வேற யாருமே கண்ணுக்கு தெரியலையா? ஏன் பாரு மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? சைடில் இருக்கிற திவ்யா உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த சைடில் இருக்கிற சபரி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த சைடில் இருக்கிற விக்ரம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, பார்வதி கிட்ட போய் தான் நொட்டுவீரோடின்னு அப்படி என்னடா நீ பண்ணி கிழிச்ச இந்த வீட்டில் ஒண்ணுமே பண்ணல அந்த மக்குருதின் மண்டைய. இதுல வேற வந்து பார்வதி எவன் அட்டாக் பண்ணிட்டாலும் அது நியாயமா அநியாயமானு கூட பார்க்க மாட்டாங்க வெளியில இருக்கிறவனுங்க. பாரு யார் அட்டாக் பண்ணாலும் நான் பாருக்கு எதிரில் இருக்கிறதா சப்போர்ட் பண்ணுவேன். அவன் எவ்வளவு கேடு கட்டவனா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் எவ்வளவு பொம்பளை பொறிக்கா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரு அட்டாக் பண்ணிட்டாலே, பாரு யார் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு தாங்க சப்போர்ட் பண்றானுங்க. இவனுக்குலாம் ரிவ்யூ இருக்கிறானுங்க, இவனுக்கு நியூட்ரல்னு சொல்லிக்கிறானுங்க. சில பேர் நியாயமா பேசணும்ல, எந்தெந்த இடத்துல யாருக்கு நியாயமா பேசணுமோ அவங்களுக்கு நியாயமா பேசணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இவன் வீக்கெண்டு கிளாப்ஸுக்காகவும் இவனுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கணும், பவர் அட்டாக் பண்ணால் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்மத்தில் கேம் ஆடும் இந்த பொறுக்கி. நான் இவ்வளோ கடுமையான யாரும் பேச மாட்டேன் மக்களே. எனக்கு வந்து அவ்வளோ கோபம் வருது. திரும்ப திரும்ப ஒரு பொண்ணையே டார்கெட் பண்ணுறானுங்க. அங்கே வீக்கெண்ட்லேயும் ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறானுங்க, வீக் டேஸ்லேயே அந்த பொண்ணை தான் போட்டு டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி என்னடா அது கேவலமாக டேர்ட்டி கேம் ஆயிடுச்சு. உங்களோட டேர்ட்டி கேம் ஆடுது. வெளியில் பிஆர் செட்டப் பண்ணிட்டு வந்து சில இதுங்க கேம் ஆடுது, அதுங்களை யாரும் கேட்க மாட்டானுங்க. உள்ள ஒருத்தர் 2 பொண்ணுங்களை வச்சு ட்ரையாங்கிள் லவ் ஷேப்பில் வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு அடுத்தவங்களோட எமோஷனில் வச்சு கேம் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த பொறுக்கி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உள்ள இருக்கிற இன்னும் சில பேர் வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு உள்ள வந்து கேம் ஆடுறாங்க, அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அது வந்து என்ன இதுவோ ரியலா வந்து கேம் ஆடுது, அதையே பிடிச்சி நொட்டிக்கிட்டு இருப்பாரு இந்த நொட்டி. இவரு என்னத்த சொல்றதுனே தெரியல. டிடிஎஃப் 2வது டாஸ்க் வச்சிருக்காங்க மக்களே. ஸோ அதை பார்த்த உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து பேசுறேன். 2வது டாஸ்க்ல வந்து 2 ஒயிட் பால், ஒயிட் பால் அதிகமா இருக்கு, கோல்டு பால் வந்து 2, ஒரே ஒரு பிளாக் பால்.
ஸோ எல்லாருமே போயிட்டு எடுக்கணும், என்ன பால் அப்படிங்கிறத நீ பார்த்து எடுக்க முடியாது, நீ கையில் வர்றதா எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கையில் வர பாலை எடுத்துட்டு வந்து நீ வச்சுக்கணும். இதில் என்ன உனக்கு ஒரு ப்ளஸ்னா, உன் கையில் வச்சிருக்க பாலை எடுத்துட்டு போயிட்டு அடுத்தவங்களோட பேஸ்கெட்லேயும் போடலாம், அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத எடுத்து வந்து உங்கள் பேஸ்கெட்லேயும் போடலாம். இப்போ பிளாக் பால் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து இந்த இதில் இருந்து வெளியேற்றப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துருவாங்க. ஒருவேளை பிளாக் பாலை எடுத்தவங்க எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப யார்கிட்டயாச்சும் போயிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து அதை தடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளோட கம்மு இருக்காருல, நம்ம பெண்களை வச்சு மட்டுமே கேம் ஆடக்கூடிய இவெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அரோரா, ஆதிரை, அப்புறம் திவ்யா, சாண்ட்ரா, இந்த மாதிரி பெண்கள்கிட்ட மட்டும்தான் ஒரு சண்டைக்கு போவார். ஆண்கள்லாம் சண்டைக்கு போக மாட்டார். இவரோட என்டியூரன்ஸ், இவரோட ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து ஆண்கள்கிட்ட போய் காமிக்க மாட்டார். நீ பாத்துறீங்களா? 90% சட்டை வந்து இவன் வந்து ஆண்கள்லாம் போட்டுருக்க மாட்டான், ஒன்லி பெண்கள்கிட்ட தான் போடுவான். இப்போ இத்தனை நாளா வந்து ஒரு பொண்ணை வச்சு கேம் ஆடி எமோஷனலா இது பண்ணி இப்போ பிசிக்கல் அட்டாக் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து இல்லை. இப்போ வந்து உனக்கு பாரு இந்த 9 பேர்ல பார்வை தவிர உன் கண்ணுக்கு யாரும் தெரியலையாடா கம்மோ மக்ருதீன். இவனுக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. 4 பேர் கை தட்டினா ஓ கை தட்டுறாங்க, இவங்களை அட்டாக் பண்ணிட்டா நம்ம கை தட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேவலமான டர்ட்டி கேம் ஆடுறான். இதுக்கு எல்லாத்துக்கும் விதை போட்டது யார் தெரியுமா? எங்க சேது ப்ரோ தான். அதாவது 12 வாரத்துல 12 வாரமும் விஜய் பார்வதி போட்டு அடிச்சா உள்ள இருக்க அவங்களுக்கு கண்டஸ்டன்ட் என்ன தோணும், ஓ அப்படின்னா வந்து விஜய் பார்வதி அப்படிங்கிறவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வக்கரமான மனநிலை எல்லாருக்குமே வந்துருச்சு. எல்லாருக்குமே ஒரு வக்கரமான மனநிலை வந்துருச்சு. ஷீ இஸ் ரா அண்ட் ரியல். அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. உங்களை மாதிரி வந்து உள்ள ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள கெட்டவனா இருந்துக்கிட்டு வெளியில நல்ல வேஷம் போடுற ஆள் கிடையாது பார்வதி. அவங்களா இருக்கிறாங்க. அதனாலே என்னவோ வெளியில இருக்கிறவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, உள்ள இருக்கிறவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இதுல பார்வதி அட்டாக் பண்ணிட்டா சம்பந்தமே இல்லாம சப்போர்ட் பண்றானுங்க. உள்ள அவன் இப்ப பாருங்களேன், ஒரு விக்ரம்லாம் போயிட்டு சபரிகிட்ட கேம் ஆடுறான், அந்த சைடு அரோரா சுபிகிட்ட கேம் ஆடுது. இப்ப எல்லாருமே அவங்களுக்கு சரிசமான ஆள்கிட்ட ஆடுறாங்க. சரி, நீ இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வந்து நமக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட போயிட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆளா எலிமினேட் ஆக ஆக அடுத்த லெவல்ல நீ வரணும்ல. ஸோ இதுல யாரு நம்ம ஜெயிச்சிருக்கா? கொடுமை என்னன்னா இதுல சாண்ட்ரா தான் ஜெயிச்சிருக்காங்க. இவனுக்கு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் சாண்ட்ரா ஜெயிக்க வச்சுட்டாங்க. சரி ஓகே டன், நம்ம டாஸ்க்கை பார்த்தா தான் சொல்ல முடியும் சாண்ட்ரா இந்த அளவுக்கு அந்த உழைப்பை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுங்களோட ஈகோவில், இவனுங்களோட அந்த வெஞ்சன்ஸ்ல வன்மம் கம்யூனிட்டிக்கு இருக்கிறது முழுக்க வன்மம். ஏன்னா நேத்திக்கு வந்து நடந்துச்சுல அந்த பிரச்சனை, அதுல இவன் வந்து பார்வை அட்டாக் பண்ணி எப்படியாச்சும் பார்வதி எமோஷனல் டேமேஜ் பண்ணி அவளை உட்கார வைக்கணும்னு நினைச்சான். பட் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா வச்சுங்களேன், இந்த விஷயத்துக்கு ஒரு க்ளோஷர் போட்டு இதுக்கு ஒரு முடிவுரை எழுதி இதுக்கப்புறம் நீ என்னை வச்சு கண்டென்ட்டே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த கம்முரு பொறுக்கி வந்து என்ன பண்றான்னா, இப்போ வந்து பார்வதி வச்சு கேம் ஆட முடியாது, பார்வதி அட்டாக் பண்ணி கேம் ஆடுவோம், நமக்கு வெளியில சப்போர்ட் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி வெளியில நல்ல பேர் சொம்புகளோட சுத்திட்டு இருக்கானுங்க. மக்ருதீன் சூப்பர், மக்ருதீன் வேற லெவல், பார்வதி அடிச்சுட்ட, பார்வதி அவன் அடிச்சுட்டாலும் சொம்பு தூக்குவானுங்க, பார்வதி அசிமாத்துட்டாலும் சொம்பு தூக்குவானுங்க. இவனுங்க தான் கேவலமான நெகட்டிவ் பிஆர். பார்வதியோட கேவலமானவங்க அடிங்களா, பார்வை கேவலம்னு சொல்லி சொல்றீங்க, பார்வையோட கேவலமானவங்க நீங்க. அவங்கள வச்சு புழப்பு போட்டிக்கிட்டு அவங்களே அட்டாக் பண்ணுவீங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. இதை நம்ம லைவ்ல வந்ததுக்கு அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே. லைவ்ல வந்ததுக்கு அப்புறம் உண்மையாகவே இந்த மக்ருதீன் மண்டையை வந்து எதுக்கு பார்வை அட்டாக் பண்றான் பாருல. கடைசியாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அசிங்கமா திட்டலாம் இவன்லாம். ஏன்னா இவன் அந்த மாதிரி ஒரு கேவலமான கேம் தான் ஆடுறான். இவன்லாம் திட்டக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இவனுக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. இவனுக்கு ஆக்சுவலா வந்து பிக் பாஸ்ல வந்து என்ன பேசணும்னு தெரியாது, அவனுக்கு என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது, அவனுக்கு எப்படி கேம் ஆடணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள் மக்ருதீன் தான் நம்ம மக்ருதீன். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு தெரியல, பொறுத்தது பார்ப்போம். இது நம்ம லைவ்ல வந்ததுக்கு அப்புறமா யார் மேல மிஸ்டேக் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக இதை பத்தி பேசுவோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு ஹைப் பண்ணுங்க, கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆகட்டும், நம்ம சேனலில் கொஞ்சம் பேர் ரீச் ஆகட்டும். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.